Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ராஜா. சாரோனின் ரோஜா, லிலி புஷ்பம் பள்ளத்தாக்கின் லிலியே உமக்கு நன்றி நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா, இந்த இரவு வேளைக்காக நன்றி 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நீர் நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி, எல்ரோயி உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. நல்லவர் நல்லவர். இம்மட்டுமாய் நடத்தின எங்களை வினேஷ், இதுவரை எங்களை நடத்தினவர் நீரே. மரஜா, இதுவரை நடத்தினவர் எங்களை இனிமேலும் நடத்துவீரப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளைக்காக நன்றி ராஜா. இயேசுவே, இப்பொழுதே உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமை இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் சுவாமி. ஒரு தெய்வ மகிமை இந்த நாளிலே இதை கவனிக்கிற அப்பா, அந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யணும் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால மூடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. மனுஷனுடைய பலன் அல்ல அமராஜேஸ் அப்ப, எங்களுடைய திறமைகள் அல்ல. நாங்கள் எல்லாம் வெறும் குப்பையும் தூசியுமாக இருக்கிறோம் அமராஜேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்களால் உண்டானது அல்ல, இது கிறிஸ்து இயேசுவினால் உண்டானது. அமராஜ், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை எங்களை தாங்கிடும். அவருடைய கிருபை கிருபை கிருபை. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உடைய மகிமை இறங்கணும் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீங்க. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் அப்பா. ராஜா, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் தொடணும். மகிமையான காரியங்கள் நடக்கணும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் என் ஆண்டவர் நீர் செய்யணும். இந்த இரவு நேரத்தில் சுவாமி, உடைய மகத்துவமுள்ள நாம மகிமைப்படட்டும் அப்பா. உங்க வல்லமையுள்ள நாம மகிமைப்படணும். ஹல்லேலூயா. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இந்த இரவு நேரத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அப்பா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வ மகிமை இறங்கணும் அப்பா. பிரயாணத்தில் இருக்கலாம், போய்கொண்டிருக்கிற பொழுது பார்க்கலாம், வீட்டில் இருக்கிற பொழுது பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ் அப்பா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி ராஜா, இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணணும். ஹல்லேலூயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன், தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிற தேவனாக இருக்கிறீர். உன் நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன்னு சொன்னீங்க. எஸ்டர் எங்களுக்கு பதில் தரும் தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவரா இருக்கிறீரப்பா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ரிபா துதிக்கிறோம். ஷபல பரபல பஷி நல்லவராகவே கலதியான் நீர் சொன்னதிபி இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ரிபா செலுத்துகிறோம் ஷிபிலி அப்பா. பிரிபிலியான் சொன்னதி ஆமென் கலதியான் ஆமென் சொன்னதி பரபல ஆமென். பஷபல நன்றி பரபியான் நன்றி சொன்னதி நன்றி மௌரா நன்றி கலதியான் சொன்னதி ரியான் நன்றி சொன்னதி நன்றி நன்றி பிரிபிலியான் நன்றி ஏசப்பா, மௌராதல ஸ்தோத்திரம் ஷபல ஸ்தோத்திரம் மரதல ஸ்தோத்திரம் அப்பா. ரிகலதியான் சொன்னதிபி துதிக்கிறோம் அப்பா. ஷீபோலா பரபதல தியான் சொன்னதிபி வல்லமை மகிமை இறங்கட்டும் அப்பா. பிரசனமுடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சேர்ந்தவர் என் ஆண்டவர். இந்த நாளிலே அப்பா, என் ஜெய கிறிஸ்துவின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே பாயணும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது தொடணும். தொடட்டும் ஏசப்பா. உடைய ஜீவனுள்ள வார்த்தை ஹல்லேலூயா இயேசப்பா, உங்க சத்தம் ஒவ்வொரு காதுகளிலும் இந்த நேரத்திலே தொனிக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயமும் இப்பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவ ஆவியானவர் நீர் திறப்பீர், பக்குவப்படுத்துவீர். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இருதயத்தின் கதவை தட்டுகிறவரின் இயேசு, இதோ வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயம் என்கிற அந்த கதவை திறந்து கொடுப்பான் என்று சொன்னால், ஏசப்பா நீங்க சொன்னீங்க, நான் அவன் வீட்டுக்குள் போய் அவனோடு கூட அமர்ந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீ வீட்டுக்குள் போவீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க சத்தத்தை இப்பொழுது யாரெல்லாம் கேட்டு தங்கள் இருதயத்தை திறக்கிறார்கள், வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் வாருங்கள், அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது மறுரூபம் ஆவீர்கள், புது சிருஷ்டியாக மாறுவீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களை கொண்டு செய்வேன் என்று நீ சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவானா. இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிற இந்த வேளையில ராஜா, உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பணும் அப்பா. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நிரப்பட்டும். வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். ரிமா ஷதலரபல் அரக்கல தியான் சொன்னதுவி ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தர், எங்கள் யூத ராஜ சிங்கம், என்னோட இணைந்து ஜெபிங்க பாப்பா. ஒரு தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும். வார்த்தையை பேசுகிற பொழுது எப்பவுமே பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும், நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அவரை உயர்த்துவது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. என்னிடத்துல அநேகர் கேட்பது, ஐயா நாங்க எப்படி ஜெபிக்கிறது? ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், ஆண்டவரோட கூட ரொம்ப நேரம் பேசணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. உங்க பிரச்சனைகளை போன உடனே ஆண்டவர்கிட்ட நீங்க பேசவே வேண்டாம். உண்மையா நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, ஜெபம்னா என்ன? நீங்க முதல்ல போய் தேவ சமூகத்துல அமர்ந்து அவரிடத்துல அன்பு கூறுவது, அவரை குறித்து எப்படி நம்ம உங்களுக்கு பிரியமானவர்களை எப்படி நீங்க உயர்த்தி பேசுறீங்க பாருங்க. அன்பு செலுத்த ஒரு காதலன் காதலியை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அன்பா பேசுவாங்க. அந்த வார்த்தைகள், அன்புள்ள வார்த்தைகள். மணவாளனை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மணவாளன் மணவாட்டியை பார்த்து பேசுவது போல. ஆமா, ஒருவருக்கு பாருங்க அந்த அன்பு. நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம்னா முதல்ல அவர் அதை தான் விரும்புறார். நாம் அவரை உயர்த்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் இறங்குவேன், இறங்கி அற்புதங்களை செய்வேன், அதிசயத்தை செய்வேன். அந்த மகிமை எப்போ இறங்கும் அப்படின்னா, நீங்க அவரை உயர்த்துகிற பொழுது. சொல்லி பாருங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஒரு மகிமை இந்த நேரத்துல இறங்கணும் சொல்லுங்க. ஒரு மகிமை இறங்கணும், உங்க வல்லமை இறங்கணும் அப்பா. அடைப்பட்ட ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில காணக்கூடிய சிறையிருப்பு மாறணும். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட என் வழிகள் எல்லாம் திறக்கப்படணும். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரணும். சகலவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளணும். சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்தினால் ஆமா, என் வீட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் வரட்டும் என்று சொல்லுங்க. ஏசப்பா, என் வீட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் வரணும், உங்க வெளிச்சம் வரணும். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யற மெய்யான ஒளி என் இயேசுவே, நீங்க வரணும் ராஜா. சொல்லி பாருங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரணும். என் கெட்டு போயிருக்கிற என் கணவருடைய இருதயத்துக்குள்ள அந்த வெளிச்சம் வரணும். சொல்லி பாருங்க, குடி பழக்கத்துக்கும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் அடிமையாயிருக்கிற என் மகனுடைய வாழ்க்கையில எசப்பா அந்த வெளிச்சம் வரட்டும். சொல்லி பாருங்க, என் மகளுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் வரணும், அவங்க இருதயத்துல அந்த வெளிச்சம் வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ்.
கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. என்னோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து உன்னதரை நோக்கி பாருங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பெல்லாம் இந்த யூடியூப் மூலமாக ஆன்லைனில் வந்து நான் பேசுகிறேன், அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அநேகர் ஃபோன் பண்ணி சாட்சி சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்திலே தேவ மகிமை இறங்குகிறது. ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் என் கர்த்தர் தொடுகிறார். என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறது. கூப்பிடுகிற பொழுது அவங்க சொல்றாங்க, என் அருகில ஏசப்பா நிக்கிறத நான் பார்த்தேன்னு சாட்சி சொல்றாங்க. ஆமா, எங்க அருகில ஏசப்பா நிக்கிறத நான் பார்த்தேன், அவருடைய பிரச்சனத்தை உணர்ந்தேன். சிலர் சொல்றாங்க, நான் வெளிச்சமாய் பார்த்தேன். சிலர் சொன்ன அக்கினியாக உணர்ந்தேன், என் கால்கள் பற்றி பிடிப்பது போல இருந்து. ஒரு சிலர், நான் பிசாசின் போராட்டத்திலிருந்து நான் விடுதலையானேன், அசுத்தாவி என்னை விட்டு விலகினது, வியாதி என்னை விட்டு விலகின, நான் சுகமானேன். இப்படி பல மாற்றங்கள் நடக்கிறது. தேவ சமூகம், அதாவது தேவனுடைய வல்லமை பிரசனம் உங்க மேல நீங்க இருக்கிற இடத்துல இறங்கும்னு சொன்னா இது எல்லாம் நடக்கும். அவருடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இறங்கி செயல்படுவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது, ஆமா, அந்த இடத்துல காணக்கூடிய அத்தனை கிரியைகளும் அழிக்கப்பட்டுரும். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை இருளும் வெளியேறிடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுதே உங்க வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் இறங்கும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொன்னது போல தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. Thank you Jesus. என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே, அவரை ருசித்திருக்கிறபடினாலே, ராஜா, இந்த நேரத்திலும் இதை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னோடு இணைகிறார்களோ, உத்தமமாய் உண்மையாய் தங்கள் இருதயத்தை யாரெல்லாம் இயேசப்பா உமக்கென்று திறந்து கொடுத்து, இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும், என் அங்கலாய்ப்பை பாரும், என் வியாதி, என் பலவீனத்தை என்னை விட்டு விலக்கும், என் தரித்திரத்தை நீக்கித்தாரும். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்க ஜெபிப்பீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீர்கள். என் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ரிமா ஷாதல ராமாதா ரைகலதியான் சொன்னது பி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க. பாருங்க, 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போறோம், அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது நேற்றைய தினத்தில் நடக்க வேண்டியது, நேற்று ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடத்த வேண்டியது. சூழ்நிலைகள் அமையலன்னு இன்னைக்கு, ஆமாம், நான் இந்த ப்ரேயரை நான் நடத்துகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போனாலும் சரி ஆன்லைனில் வந்தால் உங்களுக்கு மெசேஜ் வரும், வந்தால் நீங்கள் ஆன்லைனுக்கு வந்துடுங்க. ஆமாம், நம்ம 1 மணி நேரம் அப்படி ஆண்டவரை குறித்து நம்ம துதிச்சு ஆராதிக்கிற பொழுது மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்போனாலும் சரி, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவர் மறைந்து இருக்க மாட்டார். கூப்பிடுகிற பொழுது ஓடோடி வருகிற ஒரு அற்புதமான தேவன் அவர். ஆக இந்த நேரத்திலும் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உயர்த்தி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார்னா, இதுவரை செய்த அற்புதத்தை சொல்லி துதிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. என்னை இதுவரை நடத்தினீரே, எத்தனையோ முறை, எத்தனையோ இடங்களில் ஹல்லேலூயா நான் சிக்கிக் கொள்ளக்கூடும், நான் மரித்திருக்க கூடும், நான் வேதனைப்பட்டிருக்க கூடும். எத்தனையோ இடத்துல மனுஷர்கள் எனக்கு கண்ணி வைத்தார்கள். எத்தனையோ இடத்துல என்னை அழிக்கும்படி பிசாசானவன் முயற்சி செய்தான். எத்தனையோ இடங்களில் வியாதியின் பலவீனத்தில் நான் சிக்கிக் கொண்டேன். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலை ஆக்கினீரே. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் அப்பா அருமையாய் மாற்றி தந்தீரே. சொல்லி பாருங்க, வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும். நடந்தவற்றிற்காக நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்கள். நிச்சயமாகவே என் தேவனுடைய கரம் உங்க மேல வந்து அமரணும். இந்த நேரத்துல ரீமா ஷாபலாபா ரக்கல அதிக்கல அதிபிரியா கோல அதியான் சொன்னதுவி ரீபோ ஷீவிலிபி ரீபிலாப ரபலபா ஷக்கல அதியான் சொன்னதுவி. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே உமக்கு நன்றி. இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி. எங்கள் பிரியமே உமக்கு நன்றி. சொல்லி பாருங்க, ஹல்லேலூயா. என் நேசரே சொல்லுங்க, என் நேசரே உமக்கு நன்றி. எனக்கு இன்பமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்குகளின் லீலி, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், இருக்கிறவராக இருக்கிறவர்,
இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை நாயகன் சொல்லுங்க, என் நம்பிக்கை நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறீரப்பா. நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர். நீரே ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். உம்மை போலொரு தேவன் இல்லை, உம்மை போலொரு தேவன் இல்லை, உம்மை போலொரு தேவன் இருக்கவும் முடியாது. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். 7 குத்து விளக்குகள் மத்தியில நிலையங்கி தரித்திருக்கிறவர், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருக்கிற எங்கள் மனுஷகுமாரனாகிய தேவன் நீரே. ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். ஓ ரீமா ஷாபாலாபா ரக்கல தியான் சொன்னதுபி. மகிமை இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது இறங்கட்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர் அப்பா. இந்த நேரத்துல தானே வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கணும். தேவ வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள இறங்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இயேசு நீர் முகமுகமாய் பேசணும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவாராக. ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவர் என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஒருவரும் திறக்க விடாதபடி பூட்டுகிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியமுள்ள தேவனீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் ராஜா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள். ஹல்லேலூயா. பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும். கேட்கிற நேரத்துல தானே ஹல்லேலூயா வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அற்புதத்தின் தேவன் தம்முடைய கரங்களை நீட்டுவார். ஓ ரிமா ஷாபலபரா கலதியான் சொன்னதுவி. இருள் விலகும், இருள் விலகும், இருள் விலகும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இருள் விலகட்டும், இருள் விலகட்டும். வீட்டுக்குள்ள காணக்கூடிய இருள் எல்லாம் நீங்கட்டும், நீங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும், வெளியேறட்டும். எந்த பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் அத்தனை வெளியேறும், அத்தனை வெளி. எந்த கிரியைகளும் இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் பொல்லாத கிரியைகள் எல்லாம் அரிமா ஷாபலவராதை தியாக்கோலதை. மகிமை, 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 வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பணும் ராஜா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற நேரத்தில் என்னோடு இணைந்து யாரெல்லாம் விடுதலை வேணும் என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபிப்பார்களோ ஹல்லேலூயா, அவர்கள் மேலே என் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அக்கினி இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை நிறைந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் ஒரு ஆவுகிற என் ஆண்டவர் நீரப்பா. ஹல்லேலூயா. வெண் பஞ்சை போல வெண்மையாயிருக்கும் உம்முடைய சிரசும் மயிரும் கொண்டவர். ஹல்லேலூயா. உறைந்த மழையை போல வெண்மையாயிருக்கும் சிரசும் மயிரும் கொண்டவரா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயால சொல்லுங்க, உன் பாவங்கள் ஹல்லேலூயா சிவேர் என்றிருந்தாலும் அதை வெண் பஞ்சியை போல மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உன்னதரே, இந்த நேரத்தில் உங்க மகிமை இறங்கணும், உங்க வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர், உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரா. பெருவெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை உடையவர். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்கிறவரம் அவர். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படும். ரீமா ஷாபாலாபா ராபாலாபா ஷிகலா ரீபிலி ரீதியான் சொன்னதுவி மௌஷாதலா ராதலாபா ஷகலா தியான் சொன்னதுவி. ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை உடையவர். ஹல்லேலூயா. தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர். அவர் மனுஷனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறவரா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்க மகிமை உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரத்துல வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும்.
ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஆதியிலே இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர், நீர் முந்தினவர், நீர் பிந்தினவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தட்டும் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையும் வல்லமையும் இறங்கணும். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த உன்னதமான தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்தவரப்பா. திரளான ஜனங்களை கண்ட பொழுது நீர் மனதுருகினீர், 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 மனதுருகி அற்புதங்களை செய்தீர். ரீமாகாரதலபா ஷபலவரிபிலியாந்துனரிபி. மகிமை வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா, இறங்கட்டும். எத்தனை பேர் இதை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கணும். தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கணும். அற்புதத்தின் கரத்தை என் இயேசு நீர் வெளிப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க அருகில நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் அவர் இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ, எங்கே அவருடைய நாமத்தை 2-3 பேர் ஒருமனப்பட்டு கூப்பிடுவார்கள், அங்கே இருப்பேன்னு சொன்னவர். இந்த நேரத்தில் ராஜா, நாங்கள் ஆங்காங்க இருந்து நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்துல தானே ராஜா உங்க மகிமை இறங்கணும் அப்பா, உங்க வல்லமை இறங்கணும். இந்த இரவு நேரத்துல என்னோடு இணைகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கணும். இந்த ஜெபத்துல விடுதலை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரிபா ஷாபலாபா ரபாலாபா ரிகலா தியான் சொன்னதிபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமையுள்ள கரத்தை அப்பா நீர் வெளிப்படுத்துவீராக. சிலுவை அண்டை உடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் அப்பா. அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது ராஜா இயேசுவே பிள்ளைகளின் பாவங்கள் கழுவப்படும். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். பாவ சாபங்கள் எல்லாம் விலகி போகும். அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவையிலே இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என் அக்கிரமங்களுக்காக, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய தரித்திரத்துக்காக அவர் சிலுவையிலே எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். சொல்லி பாருங்க, என் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஹல்லேலூயா எனக்காக அவர் சாபமானார். சிலுவையில் அவர் சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை முழுவதுமாக விடுதலையாக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் மகிமை உங்களை தொடட்டும். இதை பார்க்கிற உங்களை தேவ வல்லமை இந்த நேரத்தில் தொடட்டும். அபிஷேகம் உங்க இருதயத்தில் இறங்கட்டும். வல்லமை உங்க வீடுகளில் இறங்கட்டும். சாபங்கள் உங்களை வீடை விட்டு வெளியேறட்டும். இருள் உங்களை விட்டு விலகட்டுமே. இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். ஜெபிக்க விடாதபடி சோர்வை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் உங்களுக்கு தடையை கொடுக்கிற சத்துருக்கள் விலகட்டுமே. இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் உங்களை விட்டு இந்த நேரத்தில் விலகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏவல் பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். ஏவல் பிசாசுகள் உங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இருள் உங்களை விட்டு விலகட்டும். காரிருள் உங்களை விட்டு விலகட்டும். உங்களுக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடை செய்கிற வெங்கலங்கள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் உழைத்தாலும் வருமானங்களை எடுத்துக்கொள்ள முடியாதபடி ஹல்லேலூயா உங்களை கட்டுகிற பிசாசுகள் இனி உங்கள் அருகில் நிற்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சகல கிரியைகள் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்பும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த வேளையில ராஜா உங்க வல்லமை, உங்க மகிமை இறங்கட்டும். இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் சுவாமி, இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. சிலுவை மரம், அந்த சிலுவை பாருங்க, ஒரு மரத்துல தான் செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த மரம், சிலுவை மரம். பழைய ஏற்பாட்டில இருந்து ஆண்டவர் பாருங்க விடுதலைக்காக மரத்தை அநேக இடத்துல அவர் பயன்படுத்தினார். பாருங்க. ஹல்லேலூயா. மோசேட்டை சொன்னார் பாருங்க, ஒரு கோலை எடு, ஒரு மரம், அது ஒரு மரக்கோல், ஒரு கோலை எடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சிலுவையை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையை அடையாளமாக நீங்கள் எடுக்கிற பொழுது
பொழுது பிசாசுக்கு நீங்க அதை என்ன வெளிப்படுத்துறீங்கன்னா, எனக்காக சிலுவையிலே இயேசு யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்காக ஒரு சிலுவையில் யாவை செய்து முடித்திருக்கிறார். பிசாசே, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் அடையாளம் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த மரத்தை நீட்டுகிற பொழுது, அந்த மரத்தை உயர்த்துகிற பொழுது அற்புதங்கள் நடக்கும். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், உன் கைகள் என்ன இருக்கிறது, அந்த மரத்தை நீட்டு. ஹல்லேலூயா கடலுக்கு நேராக செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஓ ரீமா ஷாபலா பராக்கலதியான்னு சொன்னதுவி. ஹல்லேலூயா பாருங்க, செங்கடலை கடந்து அமலேக்கியர்கள்ட்ட யுத்தம் பண்ணுகிற பொழுது அந்த கோலை ஆரோனும் இல்லையா ஊரும் சேர்ந்து ஒரு பக்கமாக தூக்கி பிடிச்சிருந்தாங்களா. அந்த கோலை தூக்கி உயர்த்தி நிறுத்துகிற பொழுது இவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையை தூக்கி பிடிங்க இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல சொல்லி பாருங்க, ஏசப்பா அந்த சிலுவைக்கு நேராக நான் வருகிறேன். ஹல்லேலூயா அந்த சிலுவை அடையாளத்தை நான் என் கைகளிலே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். சிலுவையில எனக்காக இயேசு யாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். என் பாவங்களை, என் சாபங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, என் தரித்துரத்தை ஹல்லேலூயா எல்லாவற்றையும் வியாதி முழுவதையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுங்க. Thank you Jesus. Thank you Jesus. உங்க கைகள் இருக்கிற சொல்லி பாருங்க, ஏசப்பா என் கைகள் இருக்கிற அந்த சிலுவை அடையாளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என்று வேதம் சொல்லுகிறது. ரிமா ஷாபலா பராக்கலதியா சொன்னதுமே ஹல்லேலூயா. மகிமை இந்த நேரத்துல இறங்கட்டும் அப்பா. என்னோடு ஜெபிக்கிற அப்பா, இந்த நேரத்தில் என்னோடு இணைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா உன்னதரின் பலன் இறங்கணும் சாமி. அந்த கல்வாரி சிலுவை எண்ணை கொண்டு வருக. ஹல்லேலூயா. Thank you Jesus. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அப்பா அந்த சிலுவைக்கு நேராக நான் இவர்களை திருப்புகிறேன். ஒவ்வொருடைய முகமும் ஏறி பிரகாசிக்கணும் அப்பா. சிலுவையிலிருந்து என் ஆண்டவர் சிந்தின அந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும். விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு மோசேட்டை ஆண்டவராகிய இயேசு சொன்னார் பாருங்க, தேவன் சொன்னார் பாருங்க, மோசேட்டை சொன்னாரு, நீ என்ன செய்யி, ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வீட்டின் நிலைக்கால்களில் நீ பூசுகிற பொழுது சங்கார தூதன் வர முடியாது. எஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டி ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நோக்கி பாருங்க, ஏசப்பா அன்றைக்கு சிலுவையில ஹல்லேலூயா இயேசுவே நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீரே. ஹல்லேலூயா அந்த ரத்தத்தை என் வீட்டின் நிலைக்கால் நான் தெளிக்கிறேன், பூசுகிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே இடத்துல சொன்னீங்க, பூசப்பட்ட பொழுது சங்கார தூதன் நுழைய முடியவில்லை, பொல்லாங்கன் நுழைய முடியவில்லை, இருள் உள்ளே நுழைய முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த பொல்லாப்பும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியவில்லை. அதுபோல எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த ஜெப நேரத்துல நான் என் வீட்டை சுற்றி தெளிக்கிறேன், வீட்டுக்குள் பூசுகிறேன் சொல்லி பாருங்க. என் கணவர் மேல பூசுறேன், அவருடைய இருதயத்துல பூசுறேன், பிள்ளைகள் மேல பூசுறேன். பிள்ளை சரியா படிக்கலையா சொல்லி பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தை நான் பூசுகிறேன் சொல்லி பாருங்க. கணவர் மேல பூசுறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரத்தத்தில் வல்லமை, ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா. ஐயோ இயேசுவே, இந்த நேரத்தில் அப்பா யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நீங்க இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு விடுதலையை தாரும், விடுதலை தாரும், இந்த விடுதலை ஜெபத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாரும், சுகத்தை தாரும் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. விடுதலை உண்டுங்க. நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற நேரத்துல விசேஷித்த விதமாக என் தேவனுடைய கரம் உங்களை தொடும். ரிமா ஷாபலபரபலப ஷக்கலதியான் சொன்னதுபி. ஒரு தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டோ ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறா என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த தண்ணீர் கசப்பா இருக்குது, தண்ணீரை குடிக்க முடியல, பருக முடியல, ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இப்பொழுது மோசே பாருங்க தேவனிடத்துல கேட்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு மரத்தை வெட்டி, மரக்கொம்பை வெட்டி நீ அந்த தண்ணீரில் போடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது பாருங்க, அந்த கசப்பான மாறா அது மதுரமாய் மாறினதா. ஹல்லேலூயா. தேங்க் யூ. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு, உங்க குடும்பத்துல இருக்கிற கசப்புகளை மாற்ற என் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை
ஹalleluya. பொல்லாப்பும் அத்தனை தரித்திரமும் அத்தனை வியாதிகளும் பலவீனங்களும் கசப்புகளும் உங்க வாழ்க்கையை விட்டு விலகணும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கசப்பா இருக்கிறதோ, மாறாவை போல கசப்பா இருக்கிற எந்தெந்த சம்பவங்கள், எந்தெந்த சூழ்நிலைகள், எந்தெந்த காரியங்கள் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கசப்பா இருக்கிறதோ அத்தனை கசப்பை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறட்டும். எல்லா கசப்புகளும் மாறட்டும். எல்லா கசப்புகளும் மாறட்டும். எல்லாம் மதுரமாய் மாறட்டும். மதுரமாய் மாறட்டும். மதுரமாய் மாறும். உங்க வாழ்க்கையில அது எல்லாம் மதுரமாய் மாறட்டும். தீமை உங்க வாழ்க்கையில இனி நன்மையாய் மாறட்டும். தீமை இனி உங்க வாழ்க்கையில நன்மையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் இனி வெளிச்சமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிச்சமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா ஷாபலா பரக்கல தியாச்சுனதி. மகிமை 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 மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. அநேகர் நீங்க கமெண்ட் பண்றீங்க, நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். யூடியூப்ல கமெண்ட் பண்றீங்க, ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்றீங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். எத்தனை பேர் இதுல இணையறீங்களோ என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கணும் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. சகோதரி எலிசபெத், கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இறங்கட்டும். Thank you Jesus. Thank you Jesus. Angeline Joyce, தீபிகா, கர்த்தர் உங்களுடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஆஞ்சலின் ஜாய்ஸ் மேல கர்த்தருடைய வல்லம் இறங்கணும். ஹalleluya. சக்திவேல், கர்த்தருடைய கரம் அப்பா அந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. இந்த கமெண்ட் பண்ண ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. வேணி, கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹalleluya. ஆந்தோனி செல்வி, என் தேவனுடைய மகிமை அப்பா அவர்கள் மேல இறங்கட்டும். Thank you Jesus. என்னென்ன விண்ணப்பங்களை நீங்க கொடுத்துறீங்களோ எல்லாம் இயேசுவுக்கு தெரியும் பாருங்க. ஹalleluya. நான் பேரை சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அந்த பேரை சொல்லுகிற பொழுது இயேசு உங்களை தொடுவார். அப்படி மகிமை உங்களை தொடும். தேவ ஆவியானவர் உங்க மேல இறங்குவார். Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. மரி, என் தேவனுடைய மகிமை அப்பா இவர்கள் மேல இறங்கட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஆண்டவர் உண்டாக்கி தரணும். அந்தோனி செல்வி, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். குடும்பத்துல ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை உண்டாகட்டும். எலிசபெத் சிஸ்டர், கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹalleluya. ரிபா கரதியான் சொன்னதுபி. ஹalleluya. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா. ஹalleluya. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும். ஹரிஸ் பவுன்ராஜ் மேல உங்க வல்லமை இறங்கணும் அப்பா. ஹalleluya ஹalleluya. எந்தெந்த ஹalleluya ஹalleluya இயேசுப்பா பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறாங்களோ ஹalleluya இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ராமலட்சுமி, கர்த்தருடைய மகிமை அப்பா அந்த குடும்பத்தின் மேல இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு மேல இறங்கட்டும். விசேஷித்த விதமாக இன்னைக்கு இறங்கணும் அப்பா. ஒருவரும் இவன் ஆண்டவர் கை விடுகிறவர் அல்ல. சகோதரி நிர்மலா மேல என் தேவ மகிமை இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya. விக்னேஸ்வரி, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya ஹalleluya. கலிதாஸ், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். குடும்பத்தின் மேல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம். ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா பிள்ளைகளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவீராக. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. என் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். நாகேஸ்வரி மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். சுகபலன் உண்டாகட்டும் அப்பா. இருதயத்தின் நினைவுகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பாருங்க, திலக், கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். விமலா, Thank you Jesus. Thank you Jesus. ஹalleluya. இயேசுவின் நாமத்துல மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும். ஹalleluya. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு மாற்றி தருவார். ஹalleluya ஹalleluya. அவரிடத்துல வந்த ஒருவரும் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதே இல்லை. ஹalleluya. குடிகார கணவரை உங்க கணவரை அவர் விடுதலை ஆக்குவார். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. நான் பேசுகிற அந்த நேரத்துல அப்பா என்னோடு இணைந்து இருக்கிற உங்க மேல என் தேவ மகிமை இறங்குங்க. நீ இருக்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்கும். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் பூமியை அப்படியே உலாவிக்கிட்டே வருமா. யாரு அவரை தேடுறான்னு சொல்லி இல்லையா, தன்னை தேடுகிற மனுப்புத்திரர்கள் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டே இருக்குமா. யார் ஆண்டவரை நோக்கி பார்ப்ப, யார் அவரை தேடுவான்னு சொல்லி. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்ம தேடணுமா, அவரை தேடணும். ஆண்டவரை எனக்கு வெளிப்படும், உண்மை நான் பார்க்கணும். அவர் மறைந்து இருக்கிற தேவன் அல்ல பாருங்க. அவர் வெளிப்படுவார். தாகத்தோடு உண்மையாய் அவரை தேடுகிற பொழுது அவர் வெளிப்படுகிறார். அவருடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நீங்க உங்க வீடுகளில் உணர்வீங்க. தெய்வ மகிமை உங்க மேல இறங்கும். சமாதானம் உங்கள் இருதயத்தை இப்பொழுது நிரப்பட்டும்.
உங்க வீட்டுக்குள்ள காணக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்துல என்னென்ன குழப்பங்களை பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிறான், குழப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், உங்க நாவுகள் எப்ப பார்த்தாலும் புலம்பல் புலம்பல் புலம்பல், அதிகமான புலம்பல். ஆமா, நீங்க உங்க குடும்பத்துல நீங்க ஆண்டவர் நேசிக்கிறீங்க, ஆனா உங்க வாயில வர்ற வார்த்தையெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. புலம்பிக்கிட்டே, நான் சொல்ற பொழுது இந்த நேரத்தில் நீங்க அதை உணர்வீங்க. ஆவியானவங்க கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம புலம்பதை நிறுத்திட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேவ மகிமை இந்த நேரத்தில் அப்பா, இதுல யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதுல இணைந்து இருக்கிறாரோ, யாரெல்லாம் இந்த ஜெபத்துல இணைகிறார்களோ, ஒவ்வொரு மேலும் இந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள், சத்துடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல என் ஆண்டவர் ஒரு பலத்தை இந்த நேரத்துல தரட்டும். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இயேசுவே, இதில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசுவாசம் வரட்டும். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சிலுவை உங்க வாழ்க்கையில வரட்டும். இந்த சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில வரணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில என்னென்ன இயேசு செய்து முடித்தார் என்பதை நீங்கள் தியானிக்கணும். சிலுவையில நமக்குன்னு புறஜாதிகளாகிய நமக்கு சிலுவையின் மூலமாக தான் வெற்றி உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் நம்ம கிட்டி சேருகிறோம். அவர் சிந்தின ரத்தத்தினாலே தான் நாம என்ன செய்யறோம்? பிதாவை நம்ம நெருங்கி நிற்கிறோம். இப்பொழுது தைரியமா நம்ம இப்போ கூப்பிட முடியும். அப்பா பிதாவே என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமா கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல நீங்க தைரியமா ஆண்டவர்ட்ட பேசுங்க. எங்க என் ஜெபத்தை கேட்பாரோ, ஐயோ நான்லாம் பாவி, நான் எல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. அவர் பாவிகளை தேடி வந்தார். அவர் பாவிகளை தேடி தான் வந்தார். ஆமா, நீங்க உங்களை பாவி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்களை தேடி தான் வந்தார். கவலைப்படாது. அவரை விட்டு தூரம் போகவே கூடாது. அவரை நோக்கி ஓடி வரணும். நெருக்கம் வருதா அவரை நோக்கி ஓடிவாங்க. என்ன நெருக்கம் வருதா இன்னும் அவரை நோக்கியே ஓடிவாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவரை தேடி வந்து பாருங்க. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு அவரே காத்துக்கொள்வார். உங்களை அவர் காத்துக்கொள்ளுவார். உறுதியா பற்றி பிடிங்க. ஆமா ஏசப்பா, என்ன வந்தாலும் சரி அவரை நான் கைவிடவே மாட்டேன். அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கைவிடவே மாட்டார் சொல்லி பாருங்க. அவர் மேல நான் நம்பிக்கையாவே இருப்பேன். என்ன வந்தாலும் சரி, சிங்க கெபியில போட்டாலும் நான் அவரிடத்துல ஜெபிப்பேன், அவரிடத்துல பேசுவேன். அதை நான் விடவே மாட்டேன். என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் மிரட்டினாலும் சரி. ஆமா, மர்த்திமேங்கிற குருடனை பாத்தீங்களா? அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனை மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக பாருங்க, கூட இருக்கிறவங்க அதட்டுறாங்க. ஆனாலும் விடல, தொடர்ந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவர்கள் எல்லாம் அற்பமா பார்த்தாங்க. அவர் பிச்சைக்காரன், வழியோரத்துல இருக்கிற சபிக்கப்பட்டவன், அவன் குருடன். அவன் பெற்றோர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ, இப்படி பல காரியங்களை மனதில் வச்சு அவனை ஒதுக்குனாங்க, அவனை அதட்டுனாங்க. அவன் விடலைங்க, விடாம கேட்டான். உங்களுக்கு அற்புதம் வேணும் அந்த நேரத்தில் நீங்க விடாம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள நான் அற்புதத்தை பார்க்கணும் சொல்லி பாருங்க. இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள நான் அதிசயத்தை பார்க்கணும். என் பிள்ளை வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கணும். இந்த வியாதி விலகி போகணும். நடக்க முடியாத என் கால்களுக்குள்ள சொல்லு பாருங்க, ஒரு ஜீவன் வரணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் விலகி போகணும். அனைவருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். வறண்ட உங்க வாழ்க்கை என் ஆண்டவர் எப்பொழுது செழிப்பாக்குவேன்னு சொல்றார். வறண்டு போயிருக்கிறீங்க, ஒரு பாலைவனத்தை போல உங்க வாழ்க்கை. கர்த்தரதை செழிப்புள்ளதாய் மாற்றுவேன்னு சொல்றார். விசுவாசத்தோடு நில்லுங்க. அவரிடத்துல விடாம கேளுங்க. அற்புதம் கிடைக்கும் வரைக்கும் நான் உம்மை விடுவதில்லை இல்லையா? யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். விடாம பற்றி பிடிச்சு கொள்ளணும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வேணுமா? நாம தான் அதை விரும்பணும். விரும்புகிறவங்க தான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நமக்கு எவ்வளவு தாகம் இருக்குதோ, ஆண்டவர் மேல எவ்வளவு தாகம் இருக்குதோ, அவர் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோமோ, எவ்வளவாய் அவரை நாம் தேடுவோமோ, அப்பொழுதுதான்
நாம் பெற்றுக்கொள்ளும். எவ்வளவாய் நாம் கேட்போமோ அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகதான் உன் வாயை விரிவாய் திற, அவைகளை நன்மையால் நிரப்புவேன். நம்ம அவர் சமூகத்துக்கு முன்னாடி எதுக்கெல்லாம நம்ம வாயை திறக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுனால அப்படியே சண்டை போடணும்னா நம்ம முத வாயை திறப்போம், பயங்கரமா பேசுவோம் இல்லையா? சண்டை போடணும்னா வாயை திறக்கிறோம். வேற எதுனாலும் நம்ம உடனே என்ன செஞ்சிடும். ஆனா ஆண்டோடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது நாம என்ன செய்யணும்? வாயை திறக்கிறதே இல்லை, ஆண்டோட பேசுறது இல்லை. எனக்கு மனசுல இருக்கு, எனக்கு அவர் செய்வார், அது விசுவாசம், சந்தோஷம்தான். ஆனா கர்த்தருடைய விருப்பம் அவருடைய சமூகத்துல நாம் வந்து பேசணும். அப்படிதான் நம்ம பேசணும், வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா. படைக்கப்பட்டது அதுக்காகத்தான். தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம வாயை திறந்து துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும், நாம கேட்கணும். அதனாலதான் அந்த வாயை நமக்கு தந்திருக்கிறாரு பாருங்க. அதை வந்து அவருக்கு நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தி பாருங்க, உயர்த்த உயர்த்த உயர்த்த. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் எல்லாம் அதுதான். என் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நெருங்கினதற்கு காரணம் அவரை துதிக்க துதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் பாருங்க. அதுல எனக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீது வந்து அவன் தன்னுடைய காரியத்தை அவன் பெற்றுக்கொள்றதுக்கு தந்திரமா அழகா வேலை செய்வான். அவன் என்ன செய்வான்னா, துதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை நல்லா உயர்த்தி பேசுவான். சங்கீதத்துல எடுத்து படிச்சு பாருங்க, ஒவ்வொருத்திலையும் பாருங்க. அவன் வந்து தேவனை துதிப்பான், உயர்த்துவான். அவனுக்கு அநேக போராட்டங்கள், அநேக சத்துருக்கள் எழும்பினாலும், அவன் உயிரை எடுக்கன்னு சொல்லி சொந்த மாமனாரே துரத்தினாலும் கூட என் ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கல. அவன் பாவம் செய்யறான், அவன் பாவம் செய்கிறான் பாருங்க. தாவீது பாவம் செய்கிறான். ஒரு பெண் மேல ஒரு இச்சை, ஆசைப்பட்டு எடுத்தது மாத்திரம் கிடையாது, அவருடைய கணவரையே கொலை செய்கிறான். எவ்வளவு கொடூரமான ஒரு பாவம் செய்யறான் பாருங்க. ஆனாலும் தேவனை நன்கு அறிந்திருந்தான், மறுபடியும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது. நான் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறேன், ஆண்டவரே என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை கழுவும். தேவ சமூகத்துல அவரை உயர்த்தி பேசுறான். நீர் எவ்வளவு பெரியவர், நீர் சர்வ வல்லவர். உடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என் பாவங்கள் உடைய கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமா இருக்குங்கிறான். இல்லையா? நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன், பூமியின் கரையாந்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறேன், நான் வானத்துக்கு செட்டை அடித்து பறந்தாலும் அங்கேயே நீர் இருக்கிறேன். நான் எங்கேயும் போக முடியாது, உடைய கண்களுக்கு மறைவாக இருளும் சரி வெளிச்சமும் சரி, நான் எங்கே போவேன்கிறான். ஆண்டவர் உயர்த்துறான், அவருடைய வல்லமையை பெருசா பேசுறான், அவருடைய மகிமையை குறிச்சு பேசுறான். அவரை உயர்த்த 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 பாருங்க, தேவன் மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்துடுறான், செங்கடலை பிளந்து கொண்டு வந்துடுறான். அடுத்து பாருங்க, அந்த வனாந்தரத்துல போகிறப்போ அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, அவன் இடத்துல முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் இல்லையா? வராது 3 நாள் நடந்து போறாங்க, தண்ணீர் இல்ல, புலம்புறாங்க, கல் எடுத்து மோசே மேல எரிய போறாங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களை இப்பவே நான் அழிச்சு போட்டுறேன், இவங்கள வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த இடத்துல அவ்வளவு பேரை நான் போட்டு தள்ளிறேங்கிறார், ஒன்னே பெரிய ஜாதியாக்குறேங்கிறார். மோசே சொல்ல, உன்னை மட்டும் நான் கூட்டு போய் எப்படி ஆபிரகாமை அழைத்து அவனுக்குள்ள இருந்து சந்ததி உருவாங்க, அதே போல மறுபடியும் நான் என்ன செய்வேன், ஒன்னைய வச்சு நான் என்ன செஞ்சிருவேன் மறுபடியும். இல்லைங்க, மோசே பாருங்க ஆண்டவரிடத்துல போய் பேசுறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கெஞ்சினானா தேவ சமூகத்தை, இல்ல இந்த ஜனங்களை அழித்து விடக்கூடாது. நீங்க வந்து அங்க எகிப்துல பார்வோனுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீர் தான் இவர்கள் தெய்வம் என்று சொல்லி இவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. வனாந்திரத்துல இவங்க தெய்வம் பாருங்க, கூட்டிட்டு போய் வனாந்திரத்துல கொண்டு போய் அழிச்சிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டோட பேசுறான், வாயை திறக்கிறான். அவன் திறந்து அன்னைக்கு பேசி கெஞ்சினதுனால அந்த ஜனங்கள் சாகாம பிழைச்சாங்க. பேசணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பேசணும், ஆண்டோட பேசணும். உங்க கணவருக்காக நீங்க ஆண்டோட பேசணும், வாயை திறந்து நம்ம ஆண்டோட பேசணும். உட்காந்து மனுஷங்க கிட்ட நம்ம மணிக்கணக்கா உட்காந்து பேசணும் இல்லையா? மருத்துவட்ட போனா பல காரியங்கள் நம்ம பேசணும், பல விஷயங்களை சொல்றோம், பயப்படும். தேவ சமூகத்தில் நம்ம அவர்ந்து நம்ம பேச பழகணும், பேசணும், ஆண்டோட நம்ம பேசுங்க, வாயை திறந்து நம்ம சொல்லணும். இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல கூட, என் தேவன் உங்கள் பிரச்சனைகளை அவர் அறிவார், ஆனாலும் நீங்கள் சொல்லுவதை அவர் விரும்புகிறார். உங்கள் வாய்களை துற, அவைகளை நன்மையால் நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் பாருங்க. அவர் அதை தான் விரும்புவார்.
ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சத்தம் அவர் காதுல கேட்டுட்டே இருக்கணும். ஏன் அங்க தூதர்களை நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா அவங்க ஓயாமல் பரிசுத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு அந்த சத்தத்தை கேட்பது ரொம்ப பிடிக்கும். மனுஷனுடைய சத்தம் அவருக்கு ரொம்ப பிரியம். அவரை துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது அவர் அதுல பிரியப்படுகிறாராம். Thank you, Jesus. ஆக இந்த நேரத்துல நம்ம தெய்வ சமூகத்துல நம்ம என்ன செய்வோம்? பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீர் தான் இருக்கிறீங்கப்பா, உண்மை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை. என் வாழ்க்கையை மாற்றி தருவீங்க. என் கணவருடைய வாழ்க்கையை மாற்றி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றித்தாங்க. குடிகார கணவரை மாற்றுங்க சொல்லி பாருங்க. விபச்சாரம் பண்ணக்கூடிய என் கணவரை மாற்றுங்க. அருவருப்புக்குள்ள சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கு. அசுத்தத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற குடும்பத்தை மீட்டு தாங்க ராஜா சொல்லி பாருங்க. யாரோ ஒரு சகோதரி, நாலு பிள்ளைங்க, உங்களுக்கு 4 பசங்க. ஐயாயிரம் சொல்லு, 4 பசங்க. 4 பசங்களுமே நான் அதை பேசி கொண்டிருக்கிற பொழுது அடுத்து 4 பேருடைய வாழ்க்கையுமே சரியா இல்லை. உங்களுக்கு 4 பசங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க, 4 பேருடைய வாழ்க்கையும் சரியா இல்லை, நிம்மதி இல்லை, புலம்புறீங்க. கர்த்தர் மாற்றுவார், இயேசு மாற்றுவார். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாதுங்க. Thank you, Jesus. ராஜா, அந்த நேரத்துல மகிமை இறங்கட்டும். ஒரு சகோதரிக்கு இந்த நேரத்துல உங்க வயிற்றுல காணக்கூடிய வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வலி மறையுது. உங்க வயிற்றுல இருக்கிற அடி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வலிகள் மறையுது. நீங்க வலியோட அந்த ஜெபத்துல நீங்க உட்கார்ந்தீங்க. இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வலிகள் மறைகிறது. உங்க வயிற்றுல இருக்கிற வலிகள் மறைகிறது. ரீபா ஷாபலபா ஷிக்கல தியாந்துனதிபி ஹalleluya ஹalleluya. சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்துல வெளிப்படுகிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஓ ரீமா ஷாதலபா ரகல தியாந்துனதிபி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இடது பக்கத்துல முதுகுல வலி, இடது பக்கத்துல இந்த முதுகு தண்டுல உங்களுக்கு ஒரு வலி. ஒரு சகோதரிக்கு நீங்க பயங்கர பெயின்ல இருந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்பொழுது வலி விலகுகிறது உங்களை விட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ரீமா காரா அற்புதம் வாழ்க்கையில் இப்பொழுது உண்டாகிறது. தேவ அபிஷேகம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த நேரத்தில் ஆலை சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ரீமாகாரா தலா பஷாபலா பரக்கல தியாந்துனதிபி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உதிரப்போக்குல பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசு பெண்ணு தான். ஓ ரீமா ஷாதல தியாந்துனதிபி. இப்பொழுது சுகம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகம் உண்டாகிறது. உதிரப்போக்கு உங்களுக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேதனைப்படுறீங்க. ஹalleluya. உங்களுக்கு திருமணம் ஆகலானா ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. மகளை கர்த்தர் உங்களை தொடுகிறார். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அந்த உதிரப்போக்கு பிள்ளையை விட்டு விலகட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் இயேசுவின் தழும்புகளால சுகம். Thank you, Jesus. அவருடைய மகிமை இறங்குகிறது. நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய சுத்தம் வைக்கிறார். நான் பேசுகிற பொழுது பாருங்க, அசுத்தாவி உங்களை விட்டு விலகுறது. ஆமா, ஒரு பிசாசு தானா வெளியே போகுது. உங்களை விட்டு ஒரு அசுத்தாய் வெளியே போகுது. ரீமா ஷா பலா பரபலபா. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும். பாருங்க, வார்த்தையை பேச ஆண்டவர்ட்ட நீங்க அந்த இருதயத்தை கொடுக்கிற பொழுது கவனமாய் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல பாருங்க, அவனால இருக்க முடியல. உங்களை விட்டு விலகி போகிறான். பயம் உங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருந்தது. சகோதரி, இப்பொழுது சோதிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா அந்த போயிட்டான். உங்களை பயமுறுத்துகிறவன் போயிட்டான். உங்களை விட்டு பயமுறுத்துகிற பிசாசு உங்களை விட்டு விலகிருச்சு. இயேசுவின் நாமத்துல பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. இன்னும் ஒரு சிலருக்குள்ள இருந்து பயத்தின் ஆவிகள் விலகுது. ஆவியாளர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவிகள் என்ன? இரவாச்சுனா பயம். ஆமா, இருளை கண்டா பயம். எதுக்கு அடுத்தாலும் ஒரு பயம். இது நடந்துருமோ அது நடந்துருமோ. எந்த ஒரு பயமும் பயமுறுத்துகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். பயமுறுத்துகிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பயமுறுத்துற அத்தனை பிசாசுகள் வெளியேறட்டும். பயமுறுத்துற அத்தனை ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ரீமாக்கால தனியாத்துவது. ஹalleluya. கர்த்தருடைய கரம் உங்க மேல இன்னும் அதிகமா இறங்கட்டும். இந்த இடத்துல இதுல இணைஞ்சு அவன் ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் தொடரும். ஆமா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கேட்டு மீண்டும் நம்ம ஜெபிப்போம். சரிங்களா? நம்ம மீண்டும் மறுபடியும் நம்ம ஜெபிக்க போறோம். தேவன் நம்முடைய மகத்துவத்தை, நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில. அவன் உங்களுக்கு என்ன தேவை அந்த வார்த்தையை கொடுப்பார்.
அது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்தில் அற்புத சுகம், குடும்பத்தில் விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம தொடர்ந்து வார்த்தை கேட்டு பின்பு நம்ம ஜெபிப்போம். இல்ல, கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும். அவருடைய வார்த்தை கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவாராங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 62வது அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இப்போ புதிய நாமத்தை தேவன் தருகிறாரு. நாம ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு பேர் சுட்டும் விழா. பொதுவா சின்ன குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் புதுசா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க. அது பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. இன்றைக்கு தேவன் இதுல நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும், இதை பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் புதிய புதிய நாமத்தை தரப்போகிறாரு. இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள். புதிய நாமத்தை தேவன் அவருடைய வாயினால உங்களுக்கு தரப்போகிறாராம். அவர் அப்படி தரும்போது நாம அதை கொண்டாடணும். ஏன்னா தேவன் நமக்கு புதிய நாமத்தை தருகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அதுக்குதான் நமக்கு வழி இருக்குது. வேற எதுவும் வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்னா, சைக்கிள்ல புதுசா ஒரு சைக்கிள்ல ஒருத்தங்க போறாங்கன்னா அவங்கள பார்த்து பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு பைக்கை பார்க்கும்போது இவ்வளோ நல்லா இருக்கு, இந்த பைக் நம்மகிட்ட இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை பெருமையா பேசுவோம். பைக்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு காரை பார்த்தா அப்படி தோணும், இந்த கார் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்போ யாருக்கு அதை விட அடுத்த லெவல்ல யாரையாவது பார்க்கும்போதுதான் ரொம்ப பெருமையா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். இப்போ உங்களுடைய மகிமைய யாரு பார்த்து நீங்க மகிமையா இருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா, ராஜாக்கள். இந்த நாட்டிலேயே பெரிய ஒரு பதவி இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா மகிமையும் மக்கள் அந்த ராஜாக்களுக்கு தான் கொடுக்கறாங்க. அவ்வளவு மகிமையுடைய அந்த ராஜா உங்களுடைய மகிமையை பார்க்க போகிறாராம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். அப்போ அவங்க உங்களோட மகிமையை பார்க்கிறாங்க அப்படின்னா, உங்க மகிமை எப்படி இருக்கும் பாருங்களேன். அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைத்திருக்கிறாரு. அப்போ நீங்க ராஜாக்களா அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய மகிமைய சகல ராஜாக்களும் பார்க்க போறாங்க. அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. இப்போ கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய்ன்னு வசனம் சொல்லுது. அவருடைய வாய் யாரு சொல்றா? உங்களுக்கு நாமத்தை யாரு கொடுக்கறா? புதிய நாமத்தை கர்த்தருடைய வாய். அப்போ அவருடைய வாய் அப்படிங்கிறது என்னது? வார்த்தை. இந்த வார்த்தை அப்படிங்கிறது நம்மளுடைய வேதத்துல இருந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் உங்களுடைய புதிய நாமமா இருக்குது. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்க போய் கண்ணாடியை பார்க்கறீங்க. கண்ணாடியில நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத அப்படியே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். நான் சொல்றேன், அதெல்லாம் விட நமக்கு வசனம் சொல்லுது, வேதம் தான் நமக்கு மிகச்சிறந்த கண்ணாடி. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்க போறீங்க, இது எல்லாவற்றையும் வேதம் நமக்கு சொல்லுது. வார்த்தை மூலமா தேவன் நம்ம கிட்ட பேசுகிறாரு. அது கர்த்தருடைய வாயாக இருக்கிறபடியினால அந்த வாய் மூலமா உங்களுக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க போகுது. இன்றைக்கு அவர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுக்க போகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய வாயிலிருந்து ஒரு நாமம் வருதுன்னா அது எப்படி இருக்கும்? அதிகாரத்தோடு இருக்கும். அது ஒரு அத்தாரிட்டியோட இருக்கும். நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிற உறுதி தன்மையோட இருக்கும். ஏன்னா பேசுகிறது கர்த்தர். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நிச்சயமா நடக்கும். ஆமென். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இப்போ கிதியோனை பார்த்து தூதனானவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு.
ஆனா அங்க சீன் எப்படி, அங்க சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா நிறைய காரியங்கள் செஞ்சதுனால 7 வருஷமா மீதியானையர் கையில தேவன் அவர்களை ஒப்படைச்சிட்டாரு. அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ள அவங்க பயிர் செய்யறாங்க, நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்கும்போது திடீர்னு இந்த மீதியானியர்கள் பெரிய கூட்டமா வருவாங்க. வந்து அந்த பயிரெல்லாம் அழிச்சு போட்டு இவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் அழிச்சுக்கிட்டு இந்த ஆடுகள் எல்லாத்தையும் கொன்னு போட்டுட்டு போயிருவாங்க. அதனால இவங்க எப்பொழுதும் ஒரு இருண்டு போய் ஏழையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல, அப்படிப்பட்ட நேரத்துலதான் மனாசே கோத்திரத்துல இந்த கிதியோன் அப்படிங்கிறவன் சரியான பயந்து போய் பயிர்களை விளைவிச்சு அதை போர் அடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஆலைக்கு பக்கத்துல ஒளிஞ்சு இருந்து மீதியானியர்களை எதிர்த்து சண்டை போட முடியாம தைரியமே இல்லாம ஒளிஞ்சு போய் அங்க உட்கார்ந்து அந்த பயிர்களை இது பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துலதான் தூதனானவர் வந்து பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. இப்போ கிதியோனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமம் அவனுக்கு தெரியல, ஆனா தேவன் அவனை அறிஞ்சிருக்கிறபடியினால அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த நேரத்துல அவன் பராக்கிரமசாலியா இல்ல, பயந்து போய் தான் இருந்தான், கோழையாதான் இருக்கிறான். ஆனா தேவன் எப்போ அவனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டாரோ அந்த கூப்பிட்ட வேலையில இருந்து அவனுடைய எல்லா வாழ்க்கையும் மாறுது. பராக்கிரமசாலியா மாறுறான், யுத்தங்கள் செய்கிறான். இதெல்லாம் அவனுடைய ஃபியூச்சர்ல வருது. ஆனா தேவன் அதுக்கு முன்னாடியே அதை அறிஞ்சவரா புதிய நாமத்தை கிதியோனுக்கு கொடுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள்ல நாம பயந்து போய் இருக்கோம், ஒளிஞ்சு போய் இருக்கிறோம், வெளியில தெரியாம மறைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையினால இல்ல, அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால அவர் உங்களை கண்டு கொண்டு புதிய நாமத்தினால அழைக்கிறாரு, பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. உங்களுக்குள்ள திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். உங்களுக்குள்ள அவரு பிழைத்திருக்கிறாரு. இங்க கிதியோன் கிட்ட பராக்கிரமசாலியேன்னு கூப்பிட்டுக்கிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு. எப்படி ஒருத்தன் பராக்கிரமசாலி ஆக முடியும்? தேவன் அவனோடு இருக்கிறதுனால இன்றைக்கு உங்க கூடயும் என் கூடயும் தேவன் நிச்சயமா இருக்கிறாரு. அவரு பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டுட்டு ஏகப்பட்ட யுத்தங்கள்ல கிதியோன் போகிறப்ப அவனுக்காக தேவன் யுத்தம் செய்கிறாரு. ஏன்னா அவனோடு தேவன் இருந்ததுனால யுத்தங்கள் செய்யறாரு. கிதியோன் பராக்கிரமசாலி ஆகிறான். இன்றைக்கு நாம கோழையா இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயந்து வாழ்க்கையில சஞ்சலத்தோடையும் தவிப்போடையும் கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த இரவு தேவன் உங்களுக்கு தருகிற புதிய நாமம் பராக்கிரமசாலி. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. எப்படி? அவரு உங்க கூட இருக்கிறதுனால, அவரு உங்களுக்காக யுத்தம் செய்கிறதுனால நீங்க ஒவ்வொருத்தரும் பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல நீங்க தோற்று போவேன்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக நீங்க பயப்படுறீங்களோ, அதே காரியத்துல தேவன் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறாரு. கிதியோன் மீதியானியருக்கு பயந்துதான் ஒளிந்திருந்தான். ஆனா அதே மீதியானியரை எதிர்த்து வெறும் 300 பேரை கொண்டு லட்சக்கணக்கான வீரர்களை தேவன் அளித்தாரு. அதே மாதிரிதான் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பயப்படுறீங்க, ஆனா உங்க கூட தேவன் இருக்கிறதுனால, நீங்க பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால அந்த காரியத்துல தேவன் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தருவார். அது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம், உங்களுடைய நோயா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். எது உங்க இருதயத்துல பயத்தை உண்டு பண்ணுதோ, எதுக்கு நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு அவர் உங்க கூட இருந்து யுத்தம் செய்து உங்களை பராக்கிரமசாலியாக வெற்றி அனுபவிக்க செய்ய போகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவரு கிதியோன் கிட்ட சொல்லும் போது அங்க இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை எதுவானாலும் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு பெருசு இல்ல. அவரு வாயினால ஒரு நாமத்தை சொல்லும் போது நிச்சயமா அதை செய்யறதுக்கான வல்லமை அந்த வார்த்தையில இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதே மாதிரி ஆதியாகமம் 11வது அதிகாரம் 17வது அதிகாரம் 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஏன்னா ஆபிரகாம் அப்படிங்கிறது ஜாதிகளின் தேசங்களின் தந்தை அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனா தேவன் ஆபிரகாம் அப்படின்னு இருந்த பேரை ஆபிரகாம் தேசங்களின் தந்தை அப்படின்னு ஒரு பேரை சூட்டுகிறாரு. அந்த பேரின்படியே கடல் மணல் அளவுக்கு சந்ததிய ஆபிரகாமுக்கு ஏற்படுத்துகிறாரு. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் அந்த நாமத்தை கொடுக்கும் போது அவன் ஒரு குழந்தைக்கு கூட தகப்பன் இல்லை. ஆனா அந்த நாமத்தை தேவன் சொல்லும் போது, தேவன் உங்களுடைய கரண்ட், நீங்க அப்ப என்ன சூழ்நிலையில இருக்கீங்கிறத வச்சு நாமத்தை சொல்லல, இனி நீங்க என்னவா ஆக போறீங்களோ, அல்லேலூயா, அது உங்க கற்பனைக்கு எட்டாம இருக்கலாம். ஏன்னா அதுதான் தேவன். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்களை செய்ய வல்லவர் தேவன். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா புதிய நாமத்தை தேவன் இன்றைக்கு தருகிறாரு. ஆபிரகாம்ங்கிற பேரை அப்ரஹாம்னு மாத்தினாரு. நிச்சயமா அதை செய்து முடித்தாரு. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேரோட நேம தேவன் மாத்தி இருக்கிறாரு. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, அங்க சவுலோட ராஜ்யபாரம் தாவீதுக்கு போகுது. தாவீது ஆண்டவருக்கு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னும் லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இங்க தூதரானவர் மரியாள் கிட்ட சொல்றாங்க, கிருபை பெற்றவளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. கிருபை பெற்றவள் தகுதியே இல்லாத ஒரு சாதாரண பெண் மரியாள். அந்த நேரத்துல இது நடக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அவளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறாரு. ஏன்னா அதனாலதான் கிருபைங்கிறது இயேசு கிறிஸ்து. அந்த கிருபையை மரியாள் பெற்றெடுக்கிறார். அந்த மரியாள்ல தான் கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லிட்டு தூதனானவர் சொல்றாரு. நாம இன்றைக்கு நிறைய நாமத்தை பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான நாமத்தை தேவன் கொடுக்கிறாரு. யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு நாமத்தை கொடுக்கிறாரு. நிறைய பேரோட நாமத்தை தேவன் அறிக்கையிடுறாரு. இந்த நாமம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது காரணம், அவங்கள தேவன் அது மாதிரியே மாற்றுகிறாரு. என்ன நாமம் கொடுக்கப்பட்டுச்சோ அது அவங்களுடைய குணமா மாறுது, அவங்களுடைய வாழ்க்கைய மாறுது. ஏன்னா அதை செய்ய வல்ல தேவன் உங்களுக்கு அந்த நாமத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் புதிய நாமத்தை தருகிறாரு. ஏன்னா அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க இந்த ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கிறது, எங்களோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறது ஏதோ சாதாரணமா விஷயம் இல்லை. நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணுங்கிற காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கு நீங்க எங்களோடு இங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் நிச்சயமா அற்புதங்களை செய்வாரு. வேதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்படின்னா பேர்பட்ட நோயினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், எழுந்திருக்க கூட முடியாம இருக்கலாம், தலை சுத்து, தலைவலி, இனி எத்தனையோ நோய்கள், ஹார்ட் அட்டாக், கேன்சர், என்ன மாதிரியான நோயாக இருந்தா கூட நீங்க அதை பார்க்காதீங்க. ஏன்னா டாக்டர் சொல்ற ரிப்போர்ட், சுத்தி இருக்கிறவங்க அந்த நோயினால கஷ்டப்படுறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில நிர்ணயம் பண்றது, உங்க வாழ்க்கையை மாத்துகிறது, உங்களை சரிப்படுத்துகிற ஒரே வார்த்தை வேதத்துல மட்டும்தான் நமக்கு இருக்குது. யூ ஆர் ஹீல்ட் அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்குது. நீங்க குணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏசாயால சொல்லும் போது குணமானீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அங்க ஒரு சர்டனிட்டி, நிச்சயமா நாம குணமாவோம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனா 1 பேதுருல பார்க்கும்போது நீங்க குணமானீர்கள். அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்த எல்லா காரியங்கள்னாலையும் நீங்க குணமானீர்கள். அதுதான்
நிச்சயமான உண்மை. இப்போ உங்கள இருக்கக்கூடிய நோய்கள் நிரந்தரம் இல்லை, அது தானா சரியாகுது. நீங்க குணமாகிட்டீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிச்சு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க அதை நம்புறீங்க அப்படின்னா, இப்பேற்பட்ட நோய் படுக்கையில நீங்க இருந்தீங்கன்னா கூட இப்போ உங்க வியாதி படுக்கையை தேவன் மாற்றுகிறாரு. அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமாகி விட்டீங்க. அதுதான் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு. நீங்க குணமாயிட்டீங்க அப்படிங்கிறது இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நீங்க தனியா இல்லை. நீங்க பயப்படுறதுக்கு உங்களுடைய ஃபியூச்சரை குறிச்சு, உங்களுடைய பிள்ளைகளை குறிச்சு, வேலையை குறிச்சு, உங்களுடைய உடல்நிலையை குறிச்சு, பண கஷ்டம், பொருளாதார தேவைகள், இதை குறிச்சு பயப்படுறதுக்கு நீங்க தனியா இல்லை. சர்வ வல்ல தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். மோசே கூட இருந்த மாதிரியே யோசுவா கூட இருந்தாரு. யோசுவா கூட இருந்த மாதிரியே இன்றைக்கு உங்க கூடயும் என் கூடயும் இருக்கிறாரு. ஆமென். நீங்க தனியா எதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நீங்க பயப்படணும். ஆனா தேவன் உங்களை ஒரு நிமிஷம் கூட, செகண்ட் கூட, இமை பொழுது கூட உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இமை பொழுது கைவிட்டேன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த இமை பொழுது கூட உங்களை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அவரு கைவிடப்பட்டதுனால நீங்களும் நானும் இமை பொழுது கூட கைவிடப்பட போறதில்லை, கைவிடப்பட்டதில்லை. அப்போ நீங்க எதை குறிச்சு பயப்படணும்? உங்க வாழ்க்கையில எந்த விளைவுகள், எதை குறிச்சும் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத ருசிக்கிற கொடுப்பின நமக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஜீவன் உள்ள தேவனை நாம அறியாம இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட வேதனைப்பட்டுற கூடாதுன்னு வார்த்தையினாலையும் அவருடைய தரிசனங்கள்னாலையும் அவருடைய நம்மளை எவ்வளவு ஆறுதல் படுத்தி நம்மளை தேற்றி நம்மளை இவ்வளவு அன்பா வைக்கிற தேவனை நம்ம அறியாம இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோம்? அப்போ நானும் நீங்களும் நிச்சயமா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வல்லமையான அவருடைய நாமத்தினால ஏகப்பட்ட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏகப்பட்ட பாவங்களை நம்ம செய்யறோம். இப்ப கூட நிறைய பாவங்களை நம்ம செய்யறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற அத்தனை பாவங்களையும் தேவன் நமக்காக மன்னித்திருக்கிறாரு. நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. மரியாளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாள்னு சொல்லிட்டு தூதன் சொல்லும் போது அதே வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு. ஆசீர்வாதம்ங்கிறது பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் தேவன் நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நாம கூட அவர் இருக்கிறதுனால எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம இருதயத்துல உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் தருகிறாரு. ஆமென். அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது, தேவன் நம்ம கூட இருக்கும்போது சகலவற்றிலும் நாம வெற்றி கொள்பவர்களாக இருப்போம். ஆமென். நம்மள ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. யூ ஆர் ஸ்ட்ராங், யூ ஆர் விக்டோரியஸ், யூ ஆர் நெவர் ஃபர்ஷேக்கன். நம்மள ஒரு நாள் கூட அவர் கைவிடுறதே கிடையாது. நம்மள ஒரு புது சிருஷ்டியாக வச்சிருக்கிறாரு. யூ ஆர் a நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. புதிய சிருஷ்டி அப்படின்னா பழையன எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அத்தனை பழைய நினைவுகள், பாவமான நினைவுகள், இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி புதிய நினைவுகளால நிரப்பப்பட போறீங்க. ஆமென். புதிய சிருஷ்டி ஆகும்போது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் புதிய சிருஷ்டி ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் புதுசா உருவாகுதான். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நோயினால நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பு, கைவலி, கால்வலி, வயிறுவலி, தலைவலி, ஏதோ ஒரு வலியினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இப்பொழுது நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஜீவனுள்ள வார்த்தைகள் பேசப்படும் போது, அல்லேலூயா, இந்த வார்த்தைகள்ல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லமை இருக்குது. ஆமென். அல்லேலூயா.
இப்போ இந்த வார்த்தை உங்களை அடையும் போது, நீங்க புது சிருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வரும்போது, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது, அல்லேலூயா ஆமென், கேட்கும் போது நிச்சயமா உங்க உறுப்புகள் புதுதாகுது. ஏன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் வாசம் செய்கிறதுனால எல்லா உறுப்புகளும், சாவாமையை தரித்து கொள்ளக்கூடிய எல்லா உறுப்புகள்லையும் ஜீவன் இருக்குது. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. சாவாமையை தரித்து கொள்ளும்னு வேதம் சொல்லுது. நன்றி ஏசப்பா. சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு புதிய சிருஷ்டியா நீங்க ஆயிருக்கிறதுனால, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் புதியதா இருக்கிறதுனால, நீங்க பிறந்திருக்கும் போது உங்களுக்கு இருந்த அதே உறுப்புகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல எந்த ரிப்பேரும் இல்லை. எதையும் தேவன் சரி செய்து, எல்லாவற்றையும் சரி செய்து உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறார். ஆமென் ஆமென் சொல்லி ஒவ்வொருத்தரும் இதை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமான விடுதலையை உங்களுக்கு தருகிறாரு. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க இந்த ஜெபத்துல பங்கு பெறுங்க. என்ன காரணத்துக்காக நீங்க இப்பொழுது இந்த ஜெபத்துல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, உங்க இருதயத்துல எது உங்களுக்கு பயங்கரமான கவலையை உண்டு பண்ணுதோ, அதை தேவன் இன்று இரவு சரி செய்கிறாரு. இன்று இரவு நீங்க சமாதானத்தோடு தூங்க போவீங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆவியானவருக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க இருதயத்துல தேவன் கொடுக்கிற சமாதானத்தினால நீங்க நிரப்பப்படுவீங்க. ஏன்னா உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. வார்த்தையை நம்ம இப்பொழுது கேட்டும் தேவன் தம்முடைய மகிமையான காரியத்தை இப்பொழுது செயல்படுத்தட்டும். தேவ வல்லமை இந்த நேரத்துல உங்க ஒவ்வொருவரையும் தொடட்டும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு அற்புத சுகத்தை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா ஒரு இடத்துல விசுவாசம் வைத்து அந்த ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்கினார். அவருக்குள்ள அவருடைய ராஜ்யம் அவருக்குள்ள வந்தபடினால அவர் பிசாசுகளை துரத்துகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். பாருங்க, அது மாத்திரம் கிடையாது, அவரிடத்துல அந்த சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸோ கிறிஸ்து இயேசு உங்க கூட இருப்பதற்கு அடையாளம் உங்கள் சரீரத்துல மாற்றங்கள், உங்கள் சரீரத்துல சுகம், உங்கள் சரீரத்துல பலன். ஆமா, உங்களை சுற்றி இருக்கிற இருள் வெளியே போகும். இந்த நேரத்துல கிறிஸ்து இயேசு உங்க கூட இருக்கிறார் அப்படின்னா உங்க சரீரத்துல தானாவே அந்த வியாதிகள் உங்களை விட்டு விலகிடும். ஏன்னா அவர்கிட்ட வந்த யாருமே வெறுமையா போகல. இந்த ஜெபத்துல உண்மையா இணைஞ்சு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் விசுவாசிப்பேன். என் இயேசு உங்க அருகில நிற்கிறார், உங்களை சுகப்படுத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்கள் வியாதிகளை எல்லாம் உங்களை விட்டு விலக்கும்படி என் இயேசு உங்க அருகில இந்த நேரத்துல தானே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தானே என் இயேசு கரம் உங்களை தொடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. மகிமை இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். யாரெல்லாம் இதுல இணைந்திருக்கிறார்களோ இப்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா உம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அமராஜேசப்பா இந்த நேரத்திலும் ஜெபத்துல உங்க சமூகத்துல அமர்ந்து அப்பா ஹல்லேலூயா இயேசுவே சரீரத்துக்கு தேவையான காரியங்கள், சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக அப்பா பலவீனங்கள் நீங்கி போகத்தக்கதாக ராஜா யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ இந்த நேரத்துல சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். அப்பா பிசாசினால் பிடிபட்டவர்களுக்கு விடுதலை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரி கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கணவர் இந்த விபச்சார பாவத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாம ரகசிய பாவங்கள் கர்த்தர் ரகசிய பாவத்திலிருந்து நான் இந்த நேரத்துல பிள்ளைகளை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ரகசிய பாவம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கினியே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அந்த அசுத்த ஆவி, அந்த இச்சையின் ஆவி, அருவருப்பின் ஆவி உங்களை விட்டு விலகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா ஷாபலா ரமலா கரதி மவஷகலியா மௌகாரதிலியா தனதிர்பிரியா சுனதிபி. தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்குகிறது. கட்டப்பட்ட கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை. அருவருப்பின் ஆவிகள் இப்பொழுது ஒரு சிலர் சரீரத்திலிருந்து வெளியேறுகிறதை நான் காண்கிறேன். ஆவியானவர் உணர்த்துகிறார். அதில் அருவருப்பின் ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது.
அசுத்த சிந்தனைகளை கொடுக்கிற பிசாசுகள். ஓ ரிமா ஷாபலா பராக்கால தியான் சொன்னதிபி, இப்பொழுது தேவ மகிமை இறங்குகிறது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒரு விஷயம் கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை விடுதலையாக்கும் அப்பா. ஹல்லேலூயா. தாவீது சொல்ல, என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் என் கண்களுக்கு முன்பதாக வந்து நிற்கின்றன. ஐயோ, நான் உம்மிடத்துல வேண்டிக் கொள்ள முடியவில்லை, உம்மிடத்திலிருந்து பதில் வர முடியாதபடிக்கு என் பாவங்களே எனக்கு முன்பாக நிற்கின்றன. இல்ல, அதை நீக்கி போடுங்க இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் அதை விலக்குங்க. சொல்லி பாருங்க, ஏசப்பா உங்க ரத்தம் என் பாவங்களை கழுவட்டும், என் அக்கிரமங்களை கழுவட்டும், என் மீறுதலை கழுவட்டும் சொல்லி பாருங்க. ஒரு சிலருக்கு உங்கள் வியாதிகளுக்கு காரணம் கர்த்தர் சொல்லுகிறார் பாவம். பாவம் ஹல்லேலூயா. பாவம் சாபமாய் மாறி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு சிலருடைய சாபங்கள் இப்பொழுது விலகுகிறது உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. சாபத்தினால் வந்த வியாதிகள் உங்களை விட்டு விலகுகிறது. சாப பிசாசுகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை கேட்கிற பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், அப்பொழுது நான் விடுதலை ஆவேன். என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். சொல்லி பாருங்க, என்னை சுகமாக்கும், என்னை சுகப்படுத்தும், அப்பொழுது நான் சுகமாவேன். சொல்லி பாருங்க, என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்க. நான் நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இந்த நேரத்துல யாரெல்லாம் விசுவாசத்தில் நின்று இந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ, விடுதலை இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உங்கள் சரீரத்துல இறங்கட்டும். ஒரு கரண்ட் பாயிறது போல சகோதரி உங்க மேல இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ரிமா காராதாலமா ஷாக்கல தியான் சொன்னதுபி, இரவு நேரத்துல உங்களால தூங்க முடியல. ஹல்லேலூயா. பாருங்க, அதிகாலையில நீங்க எழுந்து பார்க்கிற பொழுது உங்க சரீரத்துல அநேக கீறல்கள் இருக்கிறது. அநேக பிசாசுடைய அந்த கிரியைகள் உங்க சரீரத்துல வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமா, ரீமாக்காரா தலபா ஷாபலா ரியான் சொன்னதுபி, உங்கள் சரீரத்துல காயங்கள் காணப்படுகிறது. அதிகாலையில இரவு நேரத்துல பொல்லாத சொப்பனங்கள், அருவருப்பான சொப்பனங்கள், கெட்ட சுபாவத்துல உங்களை இழுத்து கொண்டு போயிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற அதிலிருந்து உனக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நிமிஷத்துல விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் அறை வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் படுக்கையின் மேலே இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல இயேசு வந்திருக்கிறார். நீங்க வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்க அருகில் இப்பொழுது நிற்கிறார். வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். வல்லமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்கட்டும். இந்த வார்த்தையானது காதுகளுக்குள் இறங்கட்டும். உங்கள் இருதயத்தை அது தொடட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை அது முதலாவது சுத்தப்படுத்தட்டும். ரீமாக்கார அதெல்லாம் ஷிபிலிபியா கொலதியாத்மதிபி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, படுக்கையில தூக்கி கொண்டு வருகிற ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் 38 வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி உனக்கு இப்படிப்பட்ட பொல்லாத வியாதி வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. பாருங்க, அப்போ ஒரு விஷயம், பாவத்தின் சம்பளம் மரணமா. பாவம் கற்பம் தரிக்கிறது, பின்பது சாபத்தை உண்டாக்குகிறது. இது நிமித்தமாக அநேக இன்னைக்கு வியாதியில பலவீனத்துல இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் இந்த நேரத்துல இப்படிப்பட்ட பாவத்தினால் வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறேன்னு சொல்றார். ஆகவேதான் இந்த காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை உங்க உள்ளத்துல ஏதாவது பாவ சாபங்கள் உங்க மேல காணப்படும் சொன்னால், ஐயோ நான் இந்த பாவத்தை செஞ்சு ஆண்டவர் நமக்கு பிடிக்காத அருவருப்பானதை நான் செய்து விட்டேன். ஒருவேளை உங்க உள்ளத்துல இன்னும் நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்காம இருப்பீங்கன்னு சொல்ல இந்த நேரத்துல ஆண்டோட பேசி பாருங்க. ஹல்லேலூயா. என் இயேசு உங்களோட உண்மைத்துவத்தை அவர் பார்ப்பார், உங்க உத்தமத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் உண்மையானது இருதயத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். சொல்லி பாருங்க, அவரிடத்துல எதுவுமே மறைக்க முடியாது. ஆண்டோடத்துல நீங்க பேசி பாருங்க, ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கும், என்னை சுகமாக்கும், என் வியாதி என்னை விட்டு விலக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நார்மல் ஆகிறது. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனம், எப்படிப்பட்ட கட்டிகளும் சரியத்தோடு இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. கிட்னிகள் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. டயாலிசிஸ் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எசப்பா, டயாலிசிஸ்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்பொழுது அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இனி ரிப்போர்ட் மாறும். ஹல்லேலூயா. ரிப்போர்ட் இனி மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூர்ண சுகம் உங்களுக்கு உண்டாகும். பயப்படாதுங்க. என் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவரை நம்பி இருக்கிறீங்க சகோதரி. என் இயேசு உங்களை பார்த்தா பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் இயேசுவை நம்பினேனே, இவரை விசுவாசிச்சேனே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனமா என்று நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுங்க, இல்லை, உன் மூலமாக நான் மகிமைப்படும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாசரு மரிக்க போகிறான் என்று அந்த தருணம் தெரிந்தும் கூட இயேசு தாமதித்தாராம்.
2 நாள் தாமதித்தார். இதற்கு தெரியுமா? அந்த பட்டணத்திலே யூத ஜனங்கள் மத்தியிலே இயேசுதான் தெய்வம் என்று அவர்கள் அறிய வேண்டும், அவர் மூலமாக பிதாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய தாமதங்கள் அது அற்புதத்துக்கு நேராக இருக்கும். எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவ நாமம் மகிமைப்படும்படி, அதாவது உங்களை கொண்டு மகிமைப்படும்படி இருக்கும். ஆகவே ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதீர்கள். விடாமல் ஆண்டவரை சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், நான் விடுதலை ஆவேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நீங்க தீமையை கொண்டு வரமாட்டீங்க ராஜா, நீ நல்லவர் சுவாமி, நீ நன்மை செய்கிறவர் இல்லையா? அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கிறிஸ்து இயேசுவின் மேல் ஊற்றினார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிற பிசாசுகளை துரத்துகிறவராயும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் கரங்களை எடுக்கட்டும். பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற கரங்களை இப்பொழுது எடுக்கட்டும். ஓ ரீமா ஷாபாலாபரா கலதியா சொன்னதுபதி, வியாதியை கொடுத்து பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த பிசாசிற்கும் நான் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் கட்டளை இடுகிறேன். கைகளை எடையென்று நான் கட்டளை இடுகிறேன். வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் விலகட்டும். வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் ஹல்லேலூயா 18 வருஷமாய் சற்று நிமிர விடாதபடி கூனியாய் வைத்திருந்தானா ஒரு பிசாசு இல்லையா? ஏசப்பா அவனை பாருங்க, அந்த அவளை பார்த்து தொட்டு சுகமாக்குகிறார். தன் கரங்களை வைத்து அவளை சுகமாக்கினார். ஓ ரீமாஷாவ கல்லறையில கடந்தவன் அவர் என்ன செய்கிறார்? தன்னைத்தானே காயப்படுத்துகிறார். அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அநேக குடும்பத்துல தன்னைத்தானே அவங்க காயப்படுத்திக்குவாங்க இல்லையா? கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பெருமையினாலும் அவர்கள் தன்னைத்தானே காயப்படுத்துறாங்க. தன் குடும்பத்தை காயப்படுத்துவாங்க, தன் மனைவியை காயப்படுத்துவாங்க, அது தன்னைத்தானே காயப்படுத்துவதற்கு அடையாளம். தன் கணவரை காயப்படுத்துவாங்க, அது தன்னைத்தானே காயப்படுத்துவதற்கு அடையாளம். தன் பெற்றோரை காயப்படுத்துவாங்க, அது தன்னைத்தானே நீங்கள் காயப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பொல்லாத பிசாசு கல்லறையில் இருக்கிற ஒரு மனுஷனை லேகியோன் பிசாசுகள் பிடித்து வைத்திருக்கிறது. அவன் என்ன செய்கிறானா, சங்கிலிகளால் கட்டினாலும் ஒருவனாலும் அவனை அடக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் அறுத்து வீசிடுறான். ஆனால் அவன் ஒரு காரியத்தை செய்யறானா, கற்களை எடுத்து தன்னைத்தானே அவன் கீறி கொள்ளுவான். பிசாசுடைய ஒரு சுபாவம் அது. உங்களை அது காயப்படுத்துவான், உங்களை வேதனைப்படுத்துவான். உங்களை நீங்களே நிறைய பேர் பாருங்க, கோபம் வந்த உடனே தன்னைத்தானே காயப்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க, தன்னைத்தானே கிழிச்சுக்குவாங்க, எதையாச்சும் எடுத்து வீசுவாங்க. தான் பிள்ளைகளை அடிக்க, இது எல்லாமே தன் பிள்ளைகளை அடிக்க நினைப்பாங்க, தன் மனைவியை அடிக்க நினைப்பாங்க, தன் கணவரை சித்திரவதை பண்ண நினைப்பாங்க. பழிவாங்க உணர்வுகள், இது எல்லாமே தன்னைத்தானே காயப்படுத்தக்கூடிய காரியங்கள். இது எல்லாமே அசுத்த ஆவியினால் உண்டாகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பிடியில இருக்கிற உங்களுக்கு விடுதலை கர்த்தர் சொல்லுகிற இந்த நேரத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். கட்டளை தன்னைத்தானே காயப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பிசாசுகள், லேகியோன் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற வார்த்தையை கேட்கிற பொழுது பாருங்க, ஒரு சகோதரி நீங்க ஒவ்வொரு நேரமும் சாபம் போடுறீங்கன்னு ஆண்டவர் சொல்ல, சபிச்சு கொண்டே இருக்கிறீங்க. சகோதரி, உங்க வாயில சாபமான வார்த்தை சபிக்கிறீங்க, நீங்க சபிக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல சபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அந்த சபிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். உங்க சரீரத்திலிருந்து சபிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளது பாருங்க. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட வந்து நல்லா துதிச்சு பாடிட்டு பிரைஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் சபிச்சுட்டு இருக்க கூடாது. இன்னொரு இடத்துல மற்றவங்களை சபிக்க கூடாது. உங்க மருமகளை சபிக்கிறீங்க. ஒரு சகோதரி, உங்க மருமகளை நீங்க சபிக்கிறீங்க. அம்மா, உங்க மருமகளை நீங்க சபிக்கிறீங்க, விட்டுடுங்க. இது நிமித்தமாக உங்க சரீரத்துல வியாதிக்கு காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்துல நான் இப்பொழுது பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றும் மறைவா இருக்க முடியாது. சொல்லுங்க, இயேசப்பா என்னை மன்னியும், நான் இனி சபிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க. விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே ஏதோ யதார்த்தமா நான் பேசல, ஆவியானவருடைய ஏவுதலின்படி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் தேவ மகிமை உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிற பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உன்னதரை நோக்கி கரங்களை உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. விழா பகுதியில் யாரோ ஒரு சகோதரி கட்டி, உங்களுக்கு ஒரு கட்டி, ஹல்லேலூயா, இடது பக்கத்துல விழாவில உங்களுக்கு கட்டி இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது கட்டிகள் மறைந்து போகட்டும்.
மறைந்து போகட்டும். ஹalleluya. இயேசுவின் நாமத்துல ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும். ஹalleluya. தலை சுற்றல், தலையில பிரச்சனை, தலைவலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே இப்பொழுது என் தேவனுடைய கரம் வந்து இறங்கட்டும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. உங்க தழும்புகளால சுகம், இயேசுவின் தழும்புகளால சுகம், இயேசுவின் அற்புத கரத்தில் உள்ள அந்த தழும்புகளால சுகம். ஹalleluya. விழாவில் ஈட்டி பாய்ந்த இடத்துல வரக்கூடிய தழும்புகளால் சுகம், கால்களில் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கால்களிலிருந்து வரக்கூடிய தழும்புகளால சுகம், கால்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மாறட்டும். கால்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கால்களில் சுகம், பாதத்தில் சுகம், காலில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். கால்களில் காணக்கூடிய ஹalleluya ஏசப்பா சூர்யா ஒரு வியாதி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஒரு சகோதரிக்கு ஸ்கின் வந்து அப்படியே உரியுது. ஆமா, ட்ரையா அப்படி பாம்பு ஸ்கின் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அற்புத சுகம், இப்பொழுது அற்புத சுகம். ஹalleluya. அவங்க சரீரத்துல பாருங்க, ஹalleluya, இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். அற்புத சுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ரீமா கராதலபா ஷபலபா ரிபலிபரியா கொலதியா சொன்னதுபி ரிபோ ஷீபலபரியா சொன்னதுபி. இயேசுவின் நாம பின்மண்டையில ஒருத்தவங்களுக்கு வலியோடு இருந்துகிட்டே இருக்கு, எப்பவும் அந்த வலி உங்களை விடமாட்டாக்குது. இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசை, ஹalleluya, கழுத்தை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள், இந்த வலியை வேதனை கொடுக்கிற ஆவிகள், ஹalleluya, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுறேன். ஹalleluya. இப்பொழுது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சரீரத்துல பலவீனம் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் அந்த இடத்துல கைகளை வையுங்கள், நான் ஜெபிக்கிறேன். என் இயேசு அற்புத சுகத்தை தருவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாட்சியா நிப்பேன்ப்பா, நான் சாட்சியா நிப்பேன் சுவாமி. இதே ஊழிய காட்டுல நான் சாட்சி சொல்லுவேன். ஹalleluya. என்னுடைய ஊழியத்துல நீங்க அநேக சாட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஹalleluya. தினமும் ஒரு சாட்சியை நான் போட்டிருப்பேன். அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து வருகிறார். ஹalleluya. விசுவாசி ஏசப்பா, நானும் ஒரு சாட்சியா நிற்பேன், நானும் ஒரு சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நாம மற்றவங்ககிட்ட போய் கிறிஸ்து செய்த அற்புதத்தை சொல்லணுமா. அவர் உங்களுக்கு செய்த புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டுமா? பேதுரு சொல்றார், அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கணும். நீங்க சொல்லுங்க இருதயத்தில், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்றேன் ஆண்டவர், நான் இத்தனை பேர் நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க. நான் 100 பேர் சாட்சி சொல்லுவேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார். நான் ஒரு 1000 பேர் சொல்லுவேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. என் பிள்ளை மாறிச்சுன்னா போதும். ஆமா, ஏசப்பா நான் போய் சாட்சி சொல்லுவேன். ஹalleluya. ஒரு பொருத்தனை அந்த நேரத்துல பேசுங்க. என் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்பார். ஹalleluya. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருகிறவர். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். ஹalleluya. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். ஹalleluya. Thank you Jesus. சொல்லி பாருங்க, என் தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஹalleluya. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிக்கிறதுக்கு, அவனை வெட்கப்படுத்துவதற்கு, பிசாசை அசிங்கப்படுத்துவதற்கு, அவனை துரத்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் மேலானது என்ன தெரியுமா? சாட்சியாய் நிற்பது. நம்மளையே நாம சாட்சியா காண்பிக்கிறது. என் இயேசு எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் பாருங்க சொன்னா வெட்கப்பட்டு போவான் பிசாசு. ஹalleluya. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போவான். அநேகர் வந்து ஆண்டவர் நாமத்தை சாட்சி சரியா ஆண்டவர் அற்புதம் செய்ததுக்கு அப்புறம் அந்த அற்புதத்தை யார்ட்டுமே சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு போறாங்க. இல்ல, நீங்க சாட்சி ஆண்டவருக்கு நின்று பாருங்க. என் தேவன் உங்க வாழ்க்கையில அநேக அதிசயங்களை அதுக்கு பிற்பாடு செய்வார். நீங்க அநேகர் மறந்து போறதுனாலதான் அதுக்கு அடுத்த அற்புதம் நடப்பதில்லை. ஹalleluya. அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்க வேண்டுமாம். உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லி துதிக்க வேண்டுமாம். தேவனை மறந்து போய்விடக்கூடாது. தேவைக்காக மட்டும் ஆண்டவர்கிட்ட இல்லை, எப்பொழுதும் அவரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ மகிமை அந்த நேரத்தில் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நான் பேசுகிறேன். வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இயேசுவை என்னென்ன ஜெப விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல இப்பொழுது அமர்ந்ததாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் அவர்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பலவீனமாக இருக்கிற இடத்துல கைகளை வைங்க. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவியா இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஆமா, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்க இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் கரங்களை உயர்த்துகிற அந்த நேரத்தில் இருக்கிற இடத்துல நீங்க சொல்லுங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைங்க. எந்த இடத்துல கட்டி இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனமாக தெரியும் அந்த இடத்துல கை வைங்க. அடி வயிற்றுல கை வைங்க. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தில். எந்த இடத்துல பலவீனம் காணப்படுகிறதோ ஓ ரீமாக்கா ரதலப ஷபலபரியா குலதியா, அந்த குழந்தைக்காக ஹalleluya, குழந்தைக்காக நீங்க ஹalleluya ஜெபிக்கிற இந்த இடத்துல எனக்காக இந்த பாஸ்டர் சொல்ல மாட்டாரான்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. ஓ ரீமா ஷபலபரபலப ஷிக்கலதியா சொன்னதுபி
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கணும். பொல்லாத பிசாசுகள், தடைகளை கொடுக்கிற பிசாசுகள், அருவருப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள் வெளியேறுகிறது. நான் பார்க்கிறேன் அநேக கிரியைகள் இந்த நேரத்தில் வெளியேறுகிறது. அநேகர் ஒருமனப்பட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் நீங்க யதார்த்தமா பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனா உண்மையா தேடுறீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே அப்பா பிள்ளைகளை தொடட்டும். அற்புத சுகம், அற்புத கைகளை வைத்திருக்கிற இடத்துல இப்பொழுதே சுகம், இப்பொழுதே சுகம். இயேசுவின் நாமத்துல சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்பா பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக. ஓ ரீபா ஷபலபலபலபா ஷக்கலதியா சுனதுபி. ஹல்லேலூயா. வியாதிக்கு காரணமா இருக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு விலகுகிறது, விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவி, குறி சொல்ற ஆவி. ஆமா, குறி சொல்லுகிற ஆவி. தயவு செய்து சகோதரி குறி கேட்காதுங்க. ஒரு மகள் நீங்க குறி கேட்கிறீங்க, கர்த்தர் சொல்லுகிறார் ரீமாக்கார் அந்த அருவருப்பை விட்டு ஓய்ந்து போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஒன்று ஆண்டவரை பிடிச்சு நின்னுங்க, இல்லைன்னா அப்படி இருள். கர்த்தர் சொல்ல ஒன்று நன்மை இல்லைன்னா தீமை. 2 எஜமானுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. இயேசு உறுதியா பற்றி கொள்வேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவான பிசாசானவன் அவன் உங்களுக்கு அற்புதம் நடக்கக்கூடாது என்பதற்காக முனைந்து நிற்கிறான். இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி பாருங்க, இயேசுவே என்னை விடுதலையாக்கும், நீர் விடுவிப்பீர் என்று சொன்னால் நான் விடுதலை ஆவேன். ஓ ரிமா ஷபலபலபலபா ஷக்கலதியா சுனதுபி. இயேசப்பா ஒரு அற்புத சுகம். இயேசுவின் நாமத்துல நான் சுகத்தை கட்ட வீழ்கிறேன். தடைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படட்டும். என்னென்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ ஹல்லேலூயா அத்தனை தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. கட்டுகள், கால்களில் கட்டப்பட்ட கட்டுகள், பிசாசுகள் உங்களை உயர விடாதபடி, உங்க வாழ்க்கையில வருமானத்தை நீங்க எடுக்க முடியாதபடி, எவ்வளவு உழைச்சாலும் உங்க கையில வருமானம் இல்லாதபடி பிசாசானவன் அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல தடைகள் எல்லாம் நீங்கட்டும். இனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இனி உங்க பிசினஸ்ல பலன் உண்டு. ஆமா, இனி பிசினஸ்ல பலன் உண்டு. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் சொல்றார், இந்த ஜெபத்துல நீங்க இணைஞ்சதுனால, இந்த வார்த்தையை கேட்டதுனால என் இயேசு சொல்ல, இந்த நிமிஷம் முதல் கொண்டு, இந்த நாள் முதல் கொண்டு நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். விடுதலை, உயர்வு, பிரயாணம், வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்காக விசா காரியத்துல காத்திருக்கிறவங்களுக்கு விசா வரும். இயேசுவின் நாமத்துல கர்த்தர் சொல்ல விசா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிரயாணத்தை என் ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த நாளை கேட்கறதுனால சொல்றீங்க, சாட்சியா சொல்லுவீங்க. ஓ ரீமாக்காரதலபா ஷபலபரியா சுனதுபி. ஹல்லேலூயா. குழப்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் வழிகள் செவைப்படுத்தப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. புதிய வாசல்கள் திறக்கிறது இயேசுவின் நாமத்தினால். அனைவருடைய வாழ்க்கையில புதிய வாசல்கள், புதிய வழிகளை ஆண்டவர் உண்டாக்குகிறார். வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய என் ஆண்டவர் உங்கள் வழிகளை விசாலப்படுத்துகிறேன்னு சொல்றார். ரீமாக்காரதலபா ஷிக்கலதியா சுனதுபி. ஹல்லேலூயா. மலைகளும் குன்றுகளும் நொறுக்கப்படுகிறது. உங்கள் பாதைகள் சமமாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசப்பா இந்த நேரத்தில் இதை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் ராஜா. விடுதலை என்னென்ன ஜெப குறிப்போடு அமர்ந்திருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய இருதயத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா. இயேசப்பா யாரெல்லாம் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி பொருத்தனையா நின்றாங்களோ, இப்பொழுது யாரெல்லாம் பொருத்தனை பண்ணாங்களோ இயேசப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை காண பண்ணுவீராக, அதிசயத்தை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் மரண போராட்டத்தில் இருக்கிற வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை மரண போராட்டத்தில் இருக்கிறீங்களா, மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியின் படுக்கையிலிருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் மரண போராட்டத்துக்கு நேராக, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, பரிபூரண சுகம், ஒரு அற்புத சுகம் உங்க மேல இறங்குகிறது. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. விடுதலை. இயேசு சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். படுக்கை நட. உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் கர்த்தர் சொன்னார் வார்த்தைகள். ஹல்லேலூயா. உங்கள் படுக்கையை ஆண்டவர் முழுவதும் மாற்றி தருவார். வியாதியிலே அவர் படுக்கை முழுவதையும் நான் மாற்றுவேன்னு சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஹalleluya ஹalleluya. பலவீனங்கள் நீங்கட்டும். வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை மாத்திரமல்ல, அநேகருடைய சரீரத்தில் பிசாசுடைய கிரியைகள் உங்களை விட்டு விலகுகிறது. இருள் உங்களை விட்டு விலகுகிறது. ஹalleluya. செய்வினைகள், செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் அறுபடுகிறது. ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி, அக்கினி உங்க மேல ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. ஆவியின் அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஒரு அபிஷேகம் உங்களை தொடுகிறது. நீங்க இருக்கிற இடத்துல, வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்களை சுற்றி அபிஷேகம் நிக்கிறத நான் பாக்குறேன். சகோதரி, உங்களை சுற்றி அபிஷேகம், நீங்க முழங்கால நிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆஃப் பண்ணிரு போதும். Jesus.